டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இல்லைனா என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து கம்பல்சரி கேட்குறாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ நீங்க அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ சேனல்ல இருக்குது. அதை பார்த்து அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பண்ணல, இன்னும் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணல அப்படின்னா சேனல் வீடியோஸ் பார்த்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் சிம்பிள் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பா வைக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட போட்டோகிராஃப். ஸோ போட்டோகிராஃப் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபார்மட்ல அப்ளை பண்ணணும். 50 கேபிலிருந்து 100 கேபிக்குள்ள நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இருக்கும்படி அப்ளை பண்ணி கொடுக்கணும். அடுத்து அப்லோட் சிக்னேச்சர். ஒரு நல்ல தெளிவான A4 ஷீட் பேப்பர் எடுத்து, ஒயிட் பேப்பர் எடுத்து அதுல நீங்க சைன் பண்ணி, அதுவுமே பாத்தீங்கன்னா 10 கேபிலிருந்து 40 கேபிக்குள்ள இருக்கணும். அதையுமே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா செலக்ட் சிக்னேச்சர்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஜேபிஜி ஃபைல்ல வச்சு நீங்க அப்லோட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட பிக்சர் வந்துடும் அண்ட் இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்துடும். அடுத்து பிடிஎஃப் ஃபைல்ல தேவையான சர்டிபிகேட்ஸ் எல்லாமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அப்லோட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைல்ல என்னென்ன சர்டிபிகேட் தேவைன்னா SSLC 10th மார்க் ஷீட் கண்டிப்பா தேவை. +1 மார்க் ஷீட்டும் நீங்க வைக்கணும். ஆனா +1 மார்க் ஷீட் வந்து இதுல வந்து எந்த ஒரு சிம்பிளும் கொடுக்கல, பட் உங்ககிட்ட எல்லார்கிட்டயுமே இருக்கும். அதனால என்ன செஞ்சிருங்க அப்படின்னா அதையுமே அப்லோட் பண்ணி கொடுத்துருங்க. அடுத்து HSC மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் என்ன செய்யணும் அப்படின்னா பிடிஎஃப் ஃபைல் அப்லோட் பண்ணி கொடுக்கணும். அடுத்து டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் TC உங்ககிட்ட இருக்கும், அதுவும் அப்லோட் பண்ணி கொடுக்கணும். நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அப்லோட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிபிகேட், உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அப்லோட் பண்ணி கொடுக்கணும். அடுத்து போனஃபைட் சர்டிபிகேட், உங்களோட ஸ்கூல்ல போய் உங்களோட ஹெட் மாஸ்டர்டையோ இல்லைன்னா ஹெட் மிஸ்டர்ஸ்டையோ இப்படி அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு போனஃபைட் சர்டிபிகேட் கேட்கறாங்க அப்படிங்கறத சொல்லி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கடைசியா படிச்ச ஸ்கூல்ல வந்து போனஃபைட் சர்டிபிகேட் வாங்கி வைக்கணும். அடுத்து உங்களோட பேரண்டோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்னா ஓட்டர் ஐடி, இதுல ஏதாவது ஒண்ணு என்ன செய்யணும் அப்படின்னா அப்லோட் பண்ணி கொடுக்கணும். அடுத்து உங்களோட ஆதார் கார்டு என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா அப்லோட் பண்ணணும். அடுத்து வந்து பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிபிகேட், உங்களோட அப்பா இல்லைன்னா அம்மா இதுல யாராவது ஒருத்தங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் என்ன செய்யணும் அப்படின்னா அப்லோட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இவ்வளவு சர்டிபிகேட்ஸ் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அப்லோட் பண்ணி கொடுக்கணும். தேங்க்யூ.